அண்ணே ஐயா குஞ்சு அம்பாளுக்கு எதன் செய்யுங்க உதவி தம்பி. ஓமாம் சொல்லுங்க. அம்பாளுக்கு எதன் உதவி செய்யுங்க. வெறாம வீட்டு வாங்க 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 தம்பி. ஓமாம் அண்ணே வாங்க வாங்க. இருங்க கீழே இருக்கிறீங்களா? கதிரோண்டு தரமான கிணதுரமா வந்ததே இல்லாம கிடக்கு. வாங்க வாங்க இருங்க வாங்க தம்பி. நல்லா வாரத்துக்கு சான்ஸ் இருக்கு போலடாக்கு. இதுக்கப்புறம் விடாம இருக்கும். வெளிநாட்டு பயணம் சரி வரும் போலடாக்கு. நல்ல முகங்கள்ல நல்ல அம்பாள் தரிசனம் செய்கிறா. 2026 வருஷம் புது வருஷம் என்ன மாதிரி என்ன சொல்லுது? உங்களை வெளிநாட்டுல அம்பாள் வெளிநாட்டுல இதன் அரிசியல் தூளுகள் காணிக்கைகள் உப்புகள். இப்ப வீட்டுல ஆக்களும் இல்ல. இப்ப எனக்கு தர விருப்பம் தான். என்ன செய்யறது? இது தம்பி உங்களோட கொஞ்சம் இதுக்குள்ள கிடாக்கு கிடாக்கு. என்ன கிடாக்கு? இதுக்குள்ள உங்களுக்கு வினயம் இருக்கு எடுக்கும். அப்படியோ? என்ன என்ன மாதிரி எடுக்கிறேன்னு இதால பிரச்சனை வருமோ? அதாலதான் உங்களுக்கு தடையா கிடாக்கு. இல்லாட்டி நீங்களா போயிருப்பீங்க. இப்ப 2-3 வருஷமா இருக்கும் போய். எங்க மேலே வெளிநாட்டுக்கா? அப்ப எடுக்கணும் கொஞ்சம் செலவா. அப்படியா? என்ன மாதிரி கணக்கு எடுத்தா 2 தேவை. 1.5 கொஞ்சம் தாளத்துல கிடாக்கு. தாளம் அதுக்காண்டி ஜேசிபியால கண்டி எடுக்கிறேன். சும்மா நார்மலா அது அந்த மந்திர சக்தி அதில் இருக்கு. வடக்கு மூலை தான் காட்டுது. அப்படியா? அதுக்கெல்லாம் இந்த முறைதான் காட்டுது. நல்ல முத்தின சேவல் ஒரு 3 பேசிக்கா நல்ல உள்ளம் பற்றுவோம் பழம். சரி. மற்ற வெள்ளை குத்தரிசி இருக்குல்ல பொங்கல் அரிசி அது ஒரு 2 கிலோ. தேங்காய் ஒரு 5. வேற மிச்ச ஜாமான் நான் எழுதி தரேன். நீங்கள் வாங்க சொல்லி கொண்டு போக நேரம் இல்லை. நான் மற்ற வீட்டுக்கும் போகணும். அப்ப தூள் ஏன் கரைக்க வைக்க போறேன். சரிதான். கோழி சொல்லி போட்டீங்க, தேங்காய் சொல்லி போட்டீங்க, அது உத்தரியும் சொல்லி போட்டீங்க. தூள்ல 100 ரூபா வாங்குவோம். அதை புரிந்தா வைக்கும் கரையாச்சு. அது வெட்டி கோழியை வெட்டி போட்டு கொண்டு காய்ச்ச குடிச்ச மாதிரி என்ன ஓகே தானே. இப்ப பாரு வெள்ளிக்கிழமை செய்வோம். வெள்ளிக்கிழமை செய்யலாம், பிரச்சனை இல்லை. 1.5 1000 ரூபா தாரன் 500 ரூபா தரட்டும். நீங்க 1.5 நீங்க 1,50,000 உதடுக்கிறதுக்கு அங்கே நான் சோத்துக்கு படுற பாடு நாங்கள். நீங்கள் இது 1,50,000 ரூபா இருக்கிறீங்க. நீங்கள் என்ன மனுஷன்? அப்ப 1.5 1500 1000 இப்பதாரணம் 500 புறாதாரணம் அது இல்லாம காலம் கடந்து போச்சு. அப்ப நீ அப்படி சொன்னா வேற ஆக்களை கூப்பிட்டு கேட்டுப்பாரு. எப்படின்னு 3 முடியும். 3 நான் அப்படிச்சா கொஞ்சம் குறைச்சி செய்வேன். ஒஃபர் கொடுக்குறீங்களா? அப்படியே ஒவ்வொரு 2 தாளத்துல கிடக்கிறபடியா தான் 1.5 அந்நீராக நடந்திருந்தா உண்டு. எடுக்காம விட்டா உங்களை குடும்பத்துல கடும் வருத்தங்கள், நோய்கள், துன்பங்கள், சாப்பாடு கஷ்டங்கள், சோறுகள் சமைச்சு வச்சாலும் பழுதா போகும். முடியும் இப்படி சமைச்சு போட்டு சாப்பிடாம வச்சா பழுதா போகும் தானே. அதுதான் அது நடந்து ஒன்று இருக்கு. அது வளமையா நடக்கிறது தானே. இப்ப அதை போட்டு இதுக்கு சாப்பிட்டு பின்னா கிடக்கு நிக்கிறீங்க. கேவலாமே நடக்கும். வெடி விளம்பி விடுங்கள். நீங்க அப்படியே 20 படத்தா அப்படி கிளம்ப தானே ஐயா வேணும். என்ன இது அப்படிக்கான பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொண்டு கொண்டு போய் வாகனங்களை நீ வந்து கொஞ்ச நாளைக்கு ஊடாயம் கொண்டு வர வெள்ளிக்கிழமை. அப்படியா? உருட்டி கொண்டு தெரியும். உருட்டி கொண்டு பெட்ரோல் அடிச்சு போட்டு உருட்டி கொண்டு தெரியுங்க. வேற என்ன இப்ப இதன் காணிக்கு தாராண்டா தாங்கோ. இருங்க வாரன் எடுத்து கொண்டு வாருங்க. இப்ப இதை வச்சிருங்கவன் பாப்போம் எல்லாம் செய்வோம் பார்த்து. என்ன கொஞ்சம் நீ 100 ரூபா தார. இது என்ன சுருட்டு வாங்க கூடி காணாது? சுருட்டு வாங்கவோ? நீங்கள் அம்பாளை கண்டு தானே கேட்ட. நீங்கள் அம்பாள் சுருட்டு மாற சொல்லி போட்டேன். கற்பூரம் வாங்க. கற்பூரம் வாங்க மாற சொல்லி. என்ன மனுஷரப்பா நீங்க அடுத்த முறை வாங்க. உங்களுக்கு எல்லாம் படிவா செய்யலாம். தம்பி 1.5 நான் இந்த காலத்துல நடக்கிறத எடுத்து விடுறேன்னு சொல்றேன். சொன்னா ஒரு 5 நாளும் அடிச்சு விடணும். இப்ப இதுக்கு மினக்கட்டு இவ்வளவு நேரம் விருந்து காய்ச்சதுக்கு ஒரு 5000 மட்டும் அடிச்சு விடுவோம். 5000 பொறுங்க. பக்கத்து நேரம் மாறி கேட்டு கொண்டு வரணும். அப்ப நீங்க எல்லாம் கேட்டு வையுங்க. நான் மற்ற வீட்டை போய் வரேன். அப்படியா? நெஞ்சாலையும் சடை கிடக்குற மாதிரி தான் கிடாக்கு இழுக்குது. ஊருக்க முழு வீட்டுக்கையும் கிடக்குது போலடா. பெரும்பாலும் இருக்குன்னு நினைக்கிறேன். பெஞ்ச இருந்த வடிச்சா இல்லாட மாறி தாக்குறானே. எனக்கும் காட்டுது. பக்கத்து வீட்டுக்கையும் கிடக்குது போலண்டு எனக்கும் காட்டுதான்டா. இந்த சக்தியும் கூட வேலை இது வேலை. அப்ப நானும் நீங்க என்ன விட்டுட்டு தொடங்குறேன் வேலை. வட்டிய கட்டத்தான் இருக்கு போலடா.
வேட்டி கட்டிப்பட்டு எல்லாரும் எடுக்கையில அது அது சரி. எடுக்கிறவங்க எல்லாம் நடப்பாங்க. உங்களை வேற என்ன தம்பி, நீங்க காசை ரெடி பண்ணி வைங்க நான் பாருங்க. சரி ஓகே நன்றியா. வாங்க ஆனா அந்த மூல கவனம்